செந்தில் பாலாஜி சீக்கிரமா கைது ஆவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுதான் இல்லை. அவரை கைதாக மாட்டாருப்பா, நாங்க ஜாமீன் வாங்கிறோன்ற மாதிரி வேற மாதிரி ஒரு ஜாமீனை வாங்கி தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம் நாத்தாக்கா நாம் தமிழர் கட்சின்ற மாதிரி ஒரு கட்சி, அதுல வந்து இப்ப ரீசெண்டா தாவேக்கு எதிராக வந்து ஒரு வாதாடி ஜெயிச்சு கொடுத்தாருல, அவரை பத்தி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசியல்ல சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணாம இருக்கிறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், ஸோ செந்தில் பாலாஜியோட 2 நண்பர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. 7 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் குறிப்பாக டாஸ்மார்க் ஊழல் நிறைய நடந்திருக்கு. 100 கோடிக்கு மேலே முறைகேடு இருக்குன்ற மாதிரி நியூஸ் பேப்பரில் முதற்கொண்டு வந்திருக்குது. அதன் அடிப்படையில் ஸோ செந்தில் பாலாஜிக்கு நெருங்கிய நண்பரான ரமேஷ் மற்றும் கார்த்திக், இவங்க 2 பேருமே நீதிமன்ற காவலில் எடுத்து இப்போ அரெஸ்ட் பண்ணி அவங்க பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கு. அதுக்கு தான் செந்தில் பாலாஜி உஷாராயிட்டு சார் முன்ஜாமீன் கொடுத்துருங்க சார் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இந்த செந்தில் பாலாஜிக்கும் கோர்ட்டுக்கும் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்ததுக்கப்புறம் விலக்கு கேட்டாரு. அதுக்கப்புறம் வேற இதுல என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் வச்சிருந்தாரு. நேத்து லஞ்ச ஒழிப்புத்துறை இதுவான உடனே எஃப்ஐஆர் போட்ட உடனே அவர் கைது பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த கேஸை கேட்டு ஜாமீன் கேட்கிறார். அங்க என்ன பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்புன்ற மாதிரி அவர் கிளம்ப சொல்லிட்டாங்க. அங்கிருந்து கிளம்புன நபர் போயிட்டு ஐயோ விடக்கூடாது, இவங்க தீவிரமா செயல்படுறாங்க. ஏன்னா அதனாலதான் எந்த அளவுக்கு தெளிவா இருந்திருக்காருன்னு பாருங்க. நேத்து நிபந்தனை ஜாமீன்ல கையெழுத்து போடணும்ல, அதுக்கு வரல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டார். இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ வந்தாருன்னா கைது பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் உயர் நீதிமன்றத்துல போனாரு, அங்க ஒர்க் அவுட் ஆகல. அதை விட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். இன்னைக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அதில் இன்னைக்கு விசாரணையும் வந்தது. அதில் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் தேவைப்படுது. ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே 2021 25 வரையும் இது பண்ணத பேஸ் பீஸில் தான் இதை போட்டிருக்காங்க. கேஸு லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே ஒன்று பண்ணியிருந்தாங்களே, அதன் அடிப்படையில் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் இது கொடுக்கணும். இவங்க வந்து காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாங்க தாவேக்கா அப்படின்றத அவங்க தரப்புல இருந்து வாதாடி இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த தரப்புல இருந்து என்னன்னா, இல்ல அவர் வந்து அதிகாரத்துல இருந்ததால அவர் மேல கேஸ் வராம பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப அதெல்லாம் பண்ண முடியாது, அதுக்கான வேலையை நீங்க கொடுக்கணும். ஸோ வெளியே இருந்தா அவர் ஆதாரத்தெல்லாம் அழிப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த நிபந்தனை ஜாமீன்ல எங்களுக்கு 6 நாள் விலக்கு வேண்டும். ஆல்ரெடி நிபந்தனை ஜாமீன், அதுல 6 நாள் வேற விலக்கு வேணும்ன்ற அளவு கேட்டிருக்காரு. ஸோ 6 நாள் வெளியே எதுக்கு சைன் போட வராம என்ன பண்ண போறீங்க? 6 நாள் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் மிச்சம் வச்சிருந்தா அதை அழிக்கலான்னு முயற்சி பண்றீங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்க தோணுது. அந்த மாதிரி ஒரு சம்பவமா இருக்கு. இது 2த்தையும் கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, நிபந்தனை ஜாமீன் கொடுக்குறோன்ற மாதிரி நிபந்தனை ஜாமீன் கொடுத்தாச்சு. அவருடைய பாஸ்போர்ட்டும் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணிடணுமா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் வெளிநாட்டுக்கும் போகக்கூடாதான். ஆனால் முழு ஒத்துழைப்பு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த நிபந்தனைகள்லாம் நீங்கள் மீறினீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ரத்து செய்யப்படும்ன்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்க, இதே பவர் இருக்கவருக்கு நிபந்தனை ஜாமீன், பவரே இல்லாதவங்களாம் இந்நேரத்துக்கு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க அப்படின்றது தான். ஸோ அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டாக போய் அமையுதுன்றத இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா செந்தில் பாலாஜி அங்க காவல்ல போயிட்டாருன்னா அவர் மூலியமா நிறைய பெரிய தலைகள் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் நிக்க வச்சிரும். அதுல நேத்தே ஒரு சில நேம்லாம் சொல்லிட்டு போனாரு. அவர் இன்னும் உள்ள வந்து மாட்டினார்னா பல சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு அப்படின்றத தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவும் அடைஞ்சிருக்கும். இது மொதல் விஷயம். ஓகே, இப்போ அந்த நிபந்தனையை ஒழுங்கா ஃபாலோ பண்றாரான்றத பார்ப்போம். அடுத்ததாக ஒரு பக்கம் அந்த கரூருக்கு வேலை கேஸ் வந்துச்சு இல்லையா, அதுல மேல்முறையீடு போயிருக்கிறாங்க தாவேக்கா அரசாங்கம். ஓகே, இப்போ அதுக்கு வாதாடி ஜெயிச்சு கொடுத்தாருல என்டிகே தரப்புல இருந்து ஒரு வழக்கறிஞர், அவரு ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. என்னன்னா 2021 மாடுகள் ஆடு மாடுலாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து மலைப்பகுதி இவங்கெல்லாம் போய் ஆடு மாடு மேயும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வந்து மலையில இருக்கிற இலைகள்லாம் சாப்பிட்டு அதை வந்து காலி பண்ணிருந்தான். மலையில இதுல வந்து வேஸ்டா போதான், மூலிகை இந்த மாதிரிலாம் காலி பண்ணிருந்தான். அதனால யாருமே வந்து ஆடு மாடெல்லாம் அங்க ஓட்டக்கூடாதுன்னு ஒரு கேஸை போட்டு பொதுநல வழக்க போட்டு தீர்ப்பு வந்துருச்சு, அது சாதகமா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இதே சீமானவர்கள், நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் 2025 பாத்தீங்கன்னா இந்த ஆடு மாடுகள்லாம் போடாம இது பண்றது, இதுதான் உங்களுடைய இதுக்கா அப்படின்ற மாதிரி எதிர்த்து பல விஷயங்கள் பேசியிருக்காரு. என்னன்னா அதை கேஸ் போட்ட நபர் இந்த வழக்கறிஞர் தான்.
ஜெயிச்சதும் இவர் தான். இப்ப அதே வழக்கறிஞருக்கு அவர் பண்ணியிருக்கிறாரு, நாம் தமிழர் கட்சியில தான் இருக்காரு. அதை பத்தி தான் சீமான் அவர்களையும் பேசுறாரு. என்னன்னா இது, நீங்க தான் அந்த கேஸை போட்டு ஏற்கனவே நடந்ததை வந்து தடுத்து நிறுத்தினீங்க, இப்ப நீங்க போய் இப்படிலாம் பண்றீங்களேன்ற மாதிரி எதிர்த்து விமர்சனமும் பண்றீங்க. வைக்கிறதும் நீங்க தான், அதை விமர்சனம் பண்றதும் நீங்க தான். அப்ப என்னதான் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்றத ஒரு தெளிவான கிளாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா இதை புகழ்ந்து பேசுறதுக்காகவே ஒரு நபர் இருக்கார் இல்லையா? ஏன்னா புகழ்ந்து வந்து அவர் நாம் தமிழரை மட்டும் தான் பேசுவார். ஆனா நாங்க வந்து கேட்டா ஜென்ரலா பேசுவோம், நியாயவாதிகள், நான் வந்து சென்ட்ரா பேசுறேன், மாத்திலாம் பேச மாட்டேன்ற மாதிரி ஒருத்தர் பேசுவார். சாட்டை சாட்டை சாட்டைன்ற மாதிரி ஒரு நபர் பேசுவாப்புல. அவர்கள் இதை பத்தி கொஞ்சம் என்னென்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பெரிய வீடியோ போடுங்க. ஏன்னா நாம் தமிழர் கிடைச்ச ஒரு பெரிய வெற்றின்னு சொன்னீங்க, வெற்றியா கூட இருக்கட்டும், அதுல மாற்றுக்கிறதுல. அப்ப அந்த வெற்றியை பண்ண ஆளுங்க இந்த மாதிரி ஏன் போலித்தனத்தை பண்ணணும்? நீங்களே வைப்பீங்களா, நீங்களே எடுப்பீங்களா, இதுக்கு பேர் என்ன அப்படின்றத கொஞ்சம் விளக்க ஒரு வீடியோ வந்து பெருசா நல்லா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சாட்டை சார், என்னன்னு விளக்கம் பண்ணுங்க. ஏன்னா இவங்களை பொறுத்தவரையும் நான் இவர் சீமான் அவர்கள் போய் யாரை சந்திச்சாலும் மாண்பு கிண்புன்ற மாதிரி பேசுவாங்க. உதயநிதியை சந்திச்சா மாண்பு, இவங்களை போய் சந்திச்சா மாண்பு, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனா அவங்க கட்சியை விட்டு வெளியே போன நபர்கள் வேற யாருன்னா போய் சந்திச்சா துரோகிகள் அப்படின்வாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி அதை சார்ந்த நபர்களுக்கு ஒருவேளை துரோகம் செய்வது வந்து பாத்தீங்கன்னா சீமானானதானோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க சொல்றீங்களான்னு தெரியல, உங்களுடைய கட்சியில இருக்கிறவங்க யாராவது இப்படி வெளியே போயிட்டாங்கன்னா துரோகிகளா மாறிடுறாங்கன்றதை நீங்களும் சொல்றீங்க. அப்போ உங்க கூடயே இருந்துகிட்டு தலைவரா இருந்தவர் போய் கட்டி பிடிச்சா மாண்பு, இவர் பண்ணா மாண்புன்ற மாதிரி பேசுறீங்க. அப்போ இவர் பண்ணா துரோகம்னா அவர் பண்ணாவும் துரோகம் தானே? அது எப்படி இவர் பண்ணா துரோகம் கிடையாது, அவர் பண்ணா மட்டும் மாண்பு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசுறீங்க? நீங்க அதுக்கு ஒரு தெளிவான நியாயத்தை கொடுங்க. உங்க கட்சியை விட்டு வெளியே போன நபர் எப்படி போய் யாரு கூட சேர்ந்தான்னு, யாரு கூட பேசினான்னு, அதை பத்தி நீங்க ஏன் விமர்சனம் பண்றீங்க அப்படின்றது கேள்வி எனக்கு. ரெண்டாவது, அந்த வக்கீல் கேஸை பத்தியும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப மக்களுக்கும் கொஞ்சம் புரியும் ஐயா. அதை பார்த்து பண்ணுங்க. நம்ம சொல்றது பொய்யா இல்லையா நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் மக்களே. ஏன்னா நியாயம்ன்றது அவங்க மட்டும் தான் பேசுவான்ற மாதிரி பேசுறாங்க இல்லையா? அடுத்து ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்குது இந்த வருஷம் தேர்தல். 86% வாக்குகள் பதிவாயிருக்கு. இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் அதிகபட்ச வாக்குகள் பதிவானது 2026 எலெக்ஷன்ல 94,93,00,000 வாக்காளர்கள், 93 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் ஹையஸ்ட் தமிழ்நாடுலயே அதிகபட்ச ஓட்டுகள் விழுந்தது இந்த வருஷம் அப்படின்ற ரெக்கார்டு கிரியேட் ஆயிருக்குன்றது இது எல்லாத்துக்கும் ஒருத்தருடைய வருகையும் காரணமா இருந்திருக்கு. இத்தனை வருஷமா திராவிட கட்சிகள் யாரா இருந்தாலும் இந்த ரெக்கார்டை தொட முடியல, ஆனா இங்க வந்த உடனே தொட்டிருக்காங்க அப்படின்றதுல பெருமை தான். ஓகே, இன்னொரு பக்கம் ஒரு வீடியோ பயங்கரமா சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது மக்களே. என்னன்னா சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம், எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்போன்ற மாதிரி ஒரு 10 பேர் மீட்டிங் கூப்பிட்டு ஒரு பேசுறாங்க. ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ நிறைய பேர் சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட அரசியலை பண்ணிருக்காங்க. ஸோ வெளியே வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க, ஆனா உள்ள வந்து எதிர்க்கிற மாட்டாங்க, அப்படி ஒன்று சேர்ந்துருப்பாங்களே அந்த மாதிரி தான். இன்னொரு பக்கம் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பேட்டியில இன்னைக்கு சொல்லியிருந்தாரு, கிட்டத்தட்ட பல 5000 கடைகள்ல எடுத்து அதுல ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு 200 கோடி மேலுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. தோண்ட நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப எல்லாமே உதயநிதியோட நண்பர்ல இருந்து எல்லாம் ஓடிட்டு இருக்காங்களே, ரத்தீஷ்லாம் ஆனா கால் அட்ரஸே காணாம ஓடிட்டு இருக்காங்க. என்னது இதுன்ற மாதிரி ஒண்ணு பேசியிருக்காப்புல. சம்பவம் இருக்குது, பார்ப்போம். அந்த கூட்டுத்தொடர்லயே பட்ஜெட் தாக்குதல்லையே இது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு ஒரு பதக்கம் கூட்டுறதுக்காக போயிட்டு நிறைய பதக்கங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதை தாண்டி காவேரிக்கு வந்து செல்ல போறாங்க. 13 பேர் கொண்ட குழு வந்து இங்கிருந்து காவேரிக்கு போயிட்டு, கர்நாடகாவுக்கு போயிட்டு அந்த விஷயத்த பேசலான்னு இருந்தா இப்ப சடனா வந்து எதிர்ப்பு வந்திருக்குது. காவேரிக்கு நீங்க வராதீங்க, அங்க ஒரு சூழ்நிலை சரியில்லை அப்படின்றது DK சிவகுமார் கர்நாடகா முதலமைச்சர் அவர்கள் இருந்து வந்திருக்கு. ஏன்னா நேத்தே நம்ம பார்த்திருந்தோம், விஜய் நடிச்ச ஜனநாயகன் படத்தோட போஸ்டரு, அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து அங்க கிழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பேச ஆரம்பிச்சிருக்காங்க, போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அங்க போனா சூழ்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு அரசியல் களத்துல நடந்த சம்பவங்கள். மீண்டும் நாளை வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.